அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மல்லா நபிய்ய பஅதா அம்மா பஅத். அன்பிக்கினிய உறவுகளே, முக்கியமாக இளைய சமூகமே, இளைஞர்களே, உங்களோடு சில நிமிடங்கள் உருக்கமாக கேளுங்கள், உணர்வுபூர்வமாக கேளுங்கள். உங்கள் செவிகளை முழுமையாக இங்கு ஒப்படைத்து கேளுங்கள். உங்களுடைய உள்ளங்களை முழுமையாக ஒப்படைத்து கேளுங்கள். வாழ வந்த வாழ்வல்ல, வாழ வந்த வாழ்வல்ல, வாழ்க்கைக்கு பயிர் செய்ய வந்த வாழ்வு. நிரந்தர வாழ்வல்ல. நிரந்தரம் என்றிருந்தால் சுலைமான் நபி இந்த பூமியில வாழ்ந்திருப்பார். அந்த சுலைமான் நபியையே இந்த உலகத்துல காணல. உலகமே கொடுக்கப்பட்டவர் அவர் என்று குர்ஆன் சொல்லுது. அவரே இந்த பூமிக்குள்ளே போய்விட்டார் என்றால் பல இளவயது மரணங்கள் கண் முன்னால பார்க்கிறோம். முதியவர்கள் வாழ இளைஞர்கள் நிறைய போற காலம் இது. ஆக்சிடென்ட்ல இதுல நிறைய இளைஞர்கள் பறி போற காலம் இது. இளைய சமூகமே, சுப்ஹானல்லாஹ், இளமை அல்லாஹ் தந்தாருள். நான் மௌத்தாகணும், என்னோடு என்ற பாவம் மௌத்தாயிடணும். தென் மாகாணத்தில் ஒரு இடத்துல இளைஞர்களுக்கென்று ஒரு மாநாடு. அதுக்கு நானும் அழைக்கப்பட்டு போய் கடைசி உரை என்னுடைய உரை. அந்த ஏரியாவில் இருக்கிற இளைஞர்களுக்கு பெரிய ஒரு க்ரௌட். பயான் முடிய ஒரு இளைஞன், ஒரு கொளுத்த ஒரு இளைஞன் அப்படியே வாரான். என்னை கையை பிடிச்சி ஒரு சைடு கூட்டி கொண்டு வைத்து, மௌலவி, நான் மௌத்தானா என் பாவம் மௌத்தாயிடுமான்னு கேட்டான். நான் பேசின தலைப்பை ஒட்டிய கேள்வி, தனியை தான் கேட்குறான். நான் மௌத்தானா என் பாவம் மௌத்தாயிடுமான்னு கேட்குறான். இப்போ நான் பேசின தலைப்பொட்டிய கேள்வி, இல்லை தங்கம், நீங்கள் மௌத்தானாலும் உங்களோட பாவம் நிலைச்சு நிற்கன்றதோடு அழ ஆரம்பிச்சுதான். ராஜா, என்ன பிரச்சனைன்னு சைடு கூட்டு போகிறேன். இல்லை, நான் டிக்டாக் செய்கிறேன். நியாயமாக டிக்டாக் செஞ்சுக்கிறேன் மௌலவி. அவ்வளோவுமே ஆபாசம், அவ்வளோவுமே இசையோட சம்பந்தப்பட்டவை நான் நிறைய, அவ்வளோ இசையோடு நான் செஞ்சுக்கிறேன். எனக்கு மன்னிப்பு இருக்குமா, நான் என்ன செய்ய, நான் இன்றைக்கு பேர் என்னால் முடியுமான வரைக்கும் நான் அளிக்கிறேன் அப்படின்றான். இளைய சமூகமே, நீங்க நிறைய பேரு முறுக்கீரை நரம்புகளுக்கு சொந்தக்காரர்களாம், சூடேற்றப்பட்ட ரத்தங்களாம், சமூகத்தின் ஜீவநாடிகளாம், சமூகத்தின் மகத்தான வளங்களாம், சமூகத்துடைய முதுகெலும்புகளாம், சமூகத்தின் ஆக்க சக்திகளாம், சமூகத்தின் விற்பனர்களாம், சமூகத்தின் காவலர்களாம். அல்லாஹ் தந்த அருள் உங்களோட உடம்புல நிக்குது, இருக்குது. அது தெம்புறவுகளே, அது ஆரோக்கியம் உறவுகளே. இந்த பருவத்தில் நீங்க செய்கிற வணக்கம் வல்லாஹில் அலீம். நான் இப்ப கவலைப்படவே தெரியுமா, உங்களுக்குள்ள மோட்டிவேஷன், உங்களுக்குள்ள ப்ரோக்ராம், உங்களுக்குள்ள யூடியூப் வசதி, உங்களுக்குள்ள ஃபேஸ்புக் வசதி, உங்களுக்குள்ள விரல் நுனியில தட்டின மார்க்கத்தை படிக்கிற வசதி எங்களுக்கெல்லாம் இருக்கல் உறவுகளே. எங்களை எல்லாம் மദ്രസാல உருவாக்கி நாங்க ஓதி தந்தாங்க. ஏதோ அல்லாஹ் அருளால நாங்க இப்படி வந்தோமே தவிர உங்களுக்கு நிறைய ப்ரோக்ராம் நடக்குது. இன்றைக்கு மார்க்கத்தோடு இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் பெரும்பான்மையான இளைஞர்கள் திசை மாறி போயிருக்கிறாங்க. ட்ரக்ஸும் பீடாவும் பாம்பராக்கும் மதுவும் இதுவும் இசையும் படமும் கூத்தும் கும்மாளமும் நிரந்தர வாழ்வு போல ஒரு வாழ்வு உங்களை வாழ வைக்கிறவர்களே, ஈமாடுறவர்களே. சவுதி அரேபியாவிலே ஒரு இளைஞன், மார்க்கம் உள்ள பூமி அது, நல்லா கேளுங்க, ஒவ்வொரு இளைஞனுக்கும் இதை பாடம் இருக்குது. அங்கே ஒரு 10-15 இளைஞர்களுக்கு ஒருவர் தலைவர் என்று அவரது வேலை என்ன சொன்னால், ஒவ்வொரு மாசமும் 5ஆம் தேதி வைங்க, 5ஆம் திகதி ஆகிற நேரம் அவரோடு இருக்கிற 10 இளைஞர் 15 இளைஞர்களுக்கும் ஆபாச வீடியோ, போட்டோஸ், ஆடியோ அவ்வளவும் வந்துடும். ஒவ்வொரு மாசமும் 9:31 9:31 சரியா 9:31 ஆபாச வீடியோஸ், போட்டோஸ், ஆடியோஸ் அது எல்லாம் வந்துடும். திடீர்னு அதை இஷ்யூ பண்ற மௌத்தா போறான். மௌத்தா போனா முடியணும் தானே, மரணிச்சாச்சு. ஆனால் குறிப்பிட்ட நாள்ல வருகின்ற அதே மாதிரி அவ்வளவும் வந்து நிக்க பாக்குறாங்க. வந்து நிக்க பார்த்தா மார்க்கமுள்ள பூமி, ஒவ்வொருத்தரும் கோல்பாடே அந்த மௌத்தா போய்த்தானே, உனக்கு வந்துச்சா, வந்துச்சு, உனக்கு வந்துச்சு எல்லாரும் சொல்றாங்க. ஒன் டைம் பழமையா வர மாதிரி போட்டோஸ், ஆடியோஸ், வீடியோஸ், ஆபாசம் எல்லாமே வந்தாச்சுன்னா, அப்படி அவன் தான் மௌத்தா போய்த்தானே, என்ன செய்யறான்? டக்குன்னு கஸ்டமருக்காக கோல் போட்டுறாங்களா? போட்டா அங்க சொன்னாங்களாம், அவரு 2 வருஷத்துக்கு பணம் கட்டி இருக்கிறார். அல்லாவுக்காக நிறுத்துங்க. 2 வருஷத்துக்கு பணம் கட்டி ஒப்பந்தம் செய்து எங்களோட பேச்சுவார்த்தை முடிச்சு எல்லாம் முடிஞ்சு அதை தடுக்கலாம். உங்களோட பக்கத்தால ரகசிய இலக்கத்தை, பாஸ்வேர்டை தாங்கண்டா. யாருக்கே தான் தெரியும் உங்களோட பேங்க் பேலன்ஸ். உங்களுக்கு பேங்க்கு ஒரு பாஸ்வேர்டு இருக்கும் இல்லையா, உங்களோட போனுக்கு ஒரு பாஸ்வேர்டு இருக்குது, அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உறவுகளே, நான் மரணிக்கணும், நீங்க மரணிக்கணும், என்னோட உங்களோட பாவம் மரணிச்சிடணும் என்றதை மறந்து விடக்கூடாது. ஈமான் உறவுகளே, இளைஞர்களே, மிகப்பெரிய ஒரு பாடமாக இருந்தாலும் சுருக்கமான சில செய்திகளை மட்டும் உங்களுக்கு சொன்னேன். பாவங்களை பகிரங்கமா செய்யாதங்க, பாவங்கள் ஒரு நாள் பகிரங்கப்படுத்தாதங்க. அல்லாஹ் உங்களை மறைச்சிக்கிற பாவத்தை நீங்களாக வெளியே காட்டாதங்க, பாவங்களை இன்பம் காணாதங்க. அல்லாஹ்வோட காலத்துல கண் மசிறிட அளவுக்கு சிறுசா இருந்தாலும் மினல் மூபிகாத், பெரும் பாவமா நாங்கள் நோக்கினோம்னு சொல்லுகின்ற நபித்தோழர்களை பார்க்கிற நேரம் நாங்க எங்க இருக்கிறோம்? இளைஞர்களே,
வயோதிபர்களே, வாலிபர்களே, சமூக காவலர்களே, ஒன்றை உணர்ந்து கொள்ளுங்கள். வாழ வந்த வாழ்வல்ல, நிரந்தரமா வாழ வந்த வாழ்வல்ல. பாவங்கள் செய்து நிலைமையில் மரணிப்போம் என்றால் நானும் நீங்கள் எழுப்பப்படுவதும் அதே நிலையில் தான். ஒரு ஆபாசத்தை பார்க்கிற நிலைமையில் மௌத்துண்டால் எழுப்பப்படுவதும் அதே நிலைமையில் மறந்து விடாதீர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாவங்களை பாவங்களாக கருதி அந்த பாவங்களில் முழுமையாக விழுந்து எங்களோட மறுமையை பாழாக்கி விடாமல் இன்மை வாழ்வை மறுமைக்கு பயிர் செய்யக்கூடிய ஒரு உயர்ந்த இடமாக கருதி பாவங்களிலிருந்து விடுதலை பெற்று பாவங்களிலிருந்து ஓரமாகி எனக்கும் ஒரு மரணம் இருக்கின்றது என்ற சிந்தனையோடு நாம் வாழ்வோமாக இருந்தால் அது மிகப்பெரிய வெற்றி என்பதை மறந்து விடாதீர்கள். இளைஞர்களே, மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள். பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டு விட்டது, அழகான மஸ்ஜிதாக காட்சி கொடுக்கின்றது. இந்த மஸ்ஜித் உங்களை அழைக்கின்றது. நீங்க வருவீங்களாக இருந்தால் இந்த ஊரில் இல்லாத மௌலிமாரில் வேண்டிய மட்டும் மௌலிமார் இருக்கிறாங்க. நீங்க வருவீங்களாக இருந்தால் உங்களுக்குரிய வழிகாட்டல் நிறைய இங்க கிடைக்கும். மறந்துடாதங்க. அதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இளைஞர்கள் நீங்கள் அணிதிரண்டு வர வேண்டும். உங்களை நீங்கள் வளப்படுத்திக் கொள்ள வேண்டும். எதிர்காலத்தை வளமிக்கதாக ஆக்க வேண்டும். ட்ரக்ஸ்ல வைத்து சீரழிந்து வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கி விடக் கூடாது. வல்லவர் ரப்புல் ஆலமீன் பாவங்களை வெறுத்து பாவங்களூடாக வரக்கூடிய தண்டனைகளை பயந்து ரஹ்மானுடைய அளப்பெரிய அருளை பெற்று விசாலமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே வீர் நடை போடக்கூடிய உயர்ந்த பாக்கியம் யாருக்கோ அப்படிப்பட்ட நல்லவர்கள் எல்லோரையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. அக்கூலு கௌலி ஹாதா வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.